வீட்லயே கமகமான மசாலா அரைச்சு கூடவே ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்து முட்டை சுக்கா பண்ணலாம். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் தாறுமாறான காம்பினேஷன். எப்படி இவ்வளோ டேஸ்டா பண்ணணும் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. முதல்ல சுக்கா மசாலா பண்றதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு, 5-6 பெடி சில்லி சேர்த்து நல்லா வாசனை வரும் வரை வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பூண்டு பல், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா இப்படி குறப்பா அரைச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சு வச்ச ஆனியன் பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்னன்னா சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ரெசிபிக்கு கலர், டேஸ்ட் ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கும். கூடவே புளிப்புக்கு ஏற்ற தக்காளி சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரியற வரை வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிய வட்டி மஞ்சள் தூள், மல்லித்தூள், நம்ம அரைச்சு வச்ச சுக்கா மசாலா, தேவையான உப்பு சேர்த்து திரும்ப மூடி போட்டு வதக்குங்க. இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆக வட்டி உங்களுக்கு தேவையான பதத்துக்கு சுடுதண்ணி சேர்த்து முட்டை இந்த மாதிரி வெட்டி முதல்ல வெள்ளைக்கருவை சேர்த்து வதக்கி கடைசியா மஞ்சள் கருவை சேர்த்து மெதுவா பரட்டி விடுங்க. அப்புறம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை சுக்கா ரெடி.